ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் கூட நம்மளோட ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ், ஒரு சின்ன கவனக்குறைவு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வேதத்துல கூட பிரசங்கி 10:1 வாசிக்கிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும்னு போட்டிருக்கு. ஒரு சொற்பமான ஒரு மதியினமான காரியம் எப்படி செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுதோ, அதே போல நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா காணப்படுது. ஒரு டவுன்ல ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்க. அந்த பில்டிங்கோட அட்வர்டைஸ்மெண்ட்காக அந்த பில்டிங்கோட மேல ஒரு பெரிய ஹாட் ஏர் பலூன் வச்சிருந்தாங்க. கீழ இருந்து பாக்குற அநேக மக்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை போட்டோலாம் எடுத்து வச்சிருந்தாங்க. கீழ இருந்து அதை பார்க்கும்போது மேகங்களுக்கு நடுவில் அந்த பலூன் ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. அந்த பக்கமா போன ஒரு கழுகோட கால்ல இருந்த ஒரு சின்ன நெகம் பட்டு அந்த பலூன் அங்க இருந்தது வெடிச்சிருச்சு. இதே போலத்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம், அநேகர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கலாம், ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளோட ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் அந்த இடத்துல இருந்து நம்ம விழுந்து போறதுக்கு காரணமா அமையக்கூடும். வேதத்துல கூட மத்தேயு 25 1 to 13 ஏசப்பா ஒரு ஓமை நமக்கு சொல்றாங்க. அது என்ன பத்தி போட்டிருக்குன்னா, பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை கொண்டிருக்கிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அங்க அந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை எப்படியாவது சந்திக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல எல்லாரும் கூடியிருக்காங்க. அந்த நாளுக்காக அவங்க ஆயத்தப்படுறாங்க. அவங்க ரெடியாகி அவங்க தீவெட்டிகள் எரியக்கூடியதா அவங்க காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த எல்லாமே ஆயத்தத்தோட காணப்படுது. மணவாளன் வர தாமதிக்குது. அப்ப யாருமே அந்த இடத்த விட்டு கடந்து போல, 10 பேருமே காத்திருக்கிறவர்களாகவும் காணப்படுறாங்க. மணவாளன் வர தாமதிக்கிறதுனால அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மணவாளன் வாராருங்கிற சத்தத்தை கேட்டப்ப எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. எல்லாருமே விழிப்புள்ளவர்களாகவும் காணப்படுறாங்க. 10 பேர்ட்டையுமே எல்லா குணங்களும் இருக்கு. காத்திருக்கிறாங்க, ஒரே நோக்கமா இருக்கிறாங்க, விழிப்புள்ளவர்களா இருக்காங்க. ஆனா இந்த 10 பேர்ல 5 பேர் தான் மணவாளனை சந்திக்கிறாங்க. மணவாளனை சந்திச்ச அந்த 5 பேரை புத்தியுள்ள கன்னிகைகள்னு சொல்றாங்க. அவங்கதான் மணவாளன் கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. மணவாளனை பார்க்காத அந்த 5 பேரை புத்தி இல்லாத 5 கன்னிகைகள்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இவங்க எல்லாத்தையுமே எல்லா குணங்களும் இருந்துச்சு. ஆனா எப்படி இந்த 5 பேர் மணவாளனை சந்திக்கல அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ், ஒரு சின்ன அஜாக்கிரதை தான். அவங்களோட தீவெட்டிகள் எரியக்கூடியதா இருந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற எண்ணெய் அவங்க எடுத்துட்டு வரல. ஒருவேளை அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், மணவாளன் சீக்கிரமாவே வந்துருவாருன்னு நினைச்சிருக்கலாம். நம்மளோட தீவெட்டிகள் தான் எரியக்கூடியதா இருக்குல்ல, இதுல இருக்கிற எண்ணெயே போதும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நம்ம அநேகர் கூடி வாரோம், அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அதே போல அவங்க மிச்ச 5 பேர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் என்ன தாரீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்தா அது எங்களுக்கும் பத்தாது, உங்களுக்கும் பத்தாது, நீங்க விற்கிறவர்களிடத்துல போய் வாங்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க விற்கிறவர்களிடத்துல வாங்க போறப்பதான் மணவாளனை அவங்க சந்திக்க முடியாம போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க நினைக்கிறாங்க, மணவாளன் கிருபையுள்ளவர், நம்ம போய் கேட்டோம்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்துல பங்கு பெறலான்னு போறாங்க. ஆனா மணவாளன் நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுறாரு. இதே போலத்தான் நம்மளும் இப்ப கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மளோட சொந்த திறமையினால, தாளந்தினால இல்ல மனிதர்களோட ஒத்தாசையினால நம்ம ஏசப்பாவை சந்திக்க முடியவே முடியாது. இல்ல நான் ஏசப்பா கிட்டக்க போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருவேனும் நம்மளால போக முடியாது. அவர் இந்த முறை கிருபை உள்ளவரா இல்ல, நீதி செய்கிறவராய் அவர் திரும்ப வராரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு ஏசப்பாவை ரொம்ப நாளா தெரியலாம், நம்ம தினமும் பைபிள் வாசிக்கலாம், தினமும் ஜெபிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கேர்லெஸ்னஸ், சின்ன அஜாக்கிரதை நம்ம அந்த பரலோக மேன்மையை காணக்கூடாதபடிக்கு நம்மளை கெடுத்து போட்டுறக்கூடாது. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த வேத பகுதியின் மூலமா நீங்க எங்க கூட பேசுனீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, நீங்க திரும்பி வரப்ப நாங்க உங்களை பழுதில்லாதவர்களாய் நாங்க சந்திக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, அந்த மேன்மையான பரலோகத்தை நாங்க இழந்துடவே கூடாது சுவாமி. அதற்கேற்ற உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தாங்க ஏசப்பா. எங்க செயல்கள் உண்மை பிரியப்படுத்தத்தக்கதா தினமும் இருக்க நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு இருக்கீங்க ஏசப்பா. எங்களோட பலனை நாங்க பெற்றுக்கொள்ளாத நாங்க சுதந்திரிக்க எங்களுக்கு அனுதினமும் நீங்க கிருபை தாங்க சுவாமி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.